இப்போ ரீசெண்டா நம்ம நியூஸஸ்ல அடிக்கடி பார்க்குற விஷயம் வந்து ஒன் பிளஸ் மொபைல் கம்பெனி வந்து இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் நல்லாவே தெரியுது. இதோட இந்தியாவோட ஹெட் வந்து ரிசைன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட எக்ஸிட் ஆகுறது 2027 நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த 1 வீக்ல நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது என்ன ஏன் சொல்றேன்னா, இப்போ தான் அமேசான் பிரைம் சேல் அண்ட் ஃபிளிப்கார்ட்டோட குட் சேலில் வந்து ஒன் பிளஸோட நிறைய ஒரு ஃபோன்ஸ் வந்து சேல்ஸ் போணுச்சு, நல்லாவே போணுச்சு. ஒன் பிளஸ் 13 அந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸாக இருக்கட்டும், நாட் 6, நாட் C6 இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து நல்ல சேல்ஸில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பயம்னா, இது வந்து ஃபோனுக்கு வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுறது யார் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒப்போ இல்லை அஃபிஷியலி டேக் ஓவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டப் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இப்போ ஒன் பிளஸ் எல்லாரும் வாங்கணும்னா அதுக்கான காரணம் வந்து அதோட ஓஎஸ், ஆக்சிஜன் ஓஎஸ் தான். ஸோ அதுவே வந்து இப்போ கலர் ஓஎஸ் ஆனது இதுக்காக ஒரு மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனும் தெரியுது. ஸோ ஒன் பிளஸ்னாலே வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ஆக்சிஜன் ஓஎஸ்க்காக தான் வாங்கணும். பட் இப்போ கம்பெனி எக்ஸிட் ஆகுறாங்கன்னா அவங்க என்னதான் வந்து அவங்க செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், ஃபியூச்சர் அப்டேட்ஸ் 2 years 4 years கொடுத்துருந்தாலும் இனிமேல் இது வந்து இது பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அது வந்து அது ஆல்மோஸ்ட் ஓஎஸ் வந்து இப்பயே பார்க்குறப்பே தெரியும். ரியல்மியும் அண்ட் ஒப்போ பார்க்குறப்பே அது வந்து கலர் ஓஎஸ் உள்ள இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன் பிளஸ் வாடிக்கையாளர்களுக்கு வந்து இது ஒரு பேட் நியூஸ் தான். இன்னமும் கூட அடுத்த ஒரு ஒன் பிளஸ்ல அடுத்த சீரிஸ் ஒன்று லான்ச் ஆகிற மாதிரி கூட சொல்கிறாங்க. மேபி அது தெரியல எப்படி லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்ததே வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தது. அதே மாதிரி அவங்க அந்த ஸ்டாண்டில் இருந்து நல்ல ஒரு சேல்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு மார்க்கெட் ஷேர் கூட ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர்லாம் ஒன் பிளஸ் பிடிச்சிருக்கு. ஆனால் டவுன்ஃபால் வந்து அந்த க்ரீன் லைன் இஷ்யூ, அது வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் வாரண்டிலாம் கூட கொடுத்து அந்த அவங்க இழந்த மதிப்பை மீட்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து ஒன் பிளஸ் வந்து சரியாகவே ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் தோ வந்து ஒரு ஒன் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்டு, நல்ல ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு நேம்லாம் இன்னும் இருக்குது. நிறைய பேரோட கேம் பிளேஸ் ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஒன் பிளஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு கம்பெனி போயிடுச்சுன்னா அது வந்து திரும்ப ரைஸ் ஆகிறது கஷ்டம். பார்க்கலாம். ஒன்ஸ் இப்போ ஒன் பிளஸோட ஸ்டாண்ட் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2021 நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபியூச்சராக தான் அவங்க வந்து சைனா மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யூரோப் அங்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒன்லி ஆன்லைன் சேல்ஸ் தான். இப்போ கூட நீங்கள் மொபைல் ஷாப்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க இது வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர்ஸும் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ஸும் வந்து அப்படியே கொஞ்சமாக ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்தியா முழுக்க ஒன் பிளஸோட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன் பிளஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதோட எண்டு சாப்டர் வந்து இந்தியாவில் எழுதிட்டு இருக்கிறது தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.